ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பையும் இதே தான் பண்ணினேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பையும் இதே தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did the same when I was young. I did the same when I was young. I did the same. நானும் அதே தான் பண்ணினேன். When I was young. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நானும் அதே தான் பண்ணினேன். I did the same when I was young. So next one. நான் அங்கே திரும்ப போயிருக்கக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I shouldn't have gone back there. I shouldn't have gone back there. I shouldn't have gone அப்படின்னா நான் போயிருக்கக்கூடாது. I shouldn't have gone back அப்படின்னா திரும்ப போயிருக்கக்கூடாது. there நான் அங்கே திரும்ப போயிருக்கக்கூடாது. I shouldn't have gone back there. So next one. எல்லாரும் சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone came back very soon. Everyone came back very soon. Everyone அப்படின்னா எல்லோரும். Came back அப்படின்னா திரும்ப வந்துட்டாங்க. Very soon ரொம்ப சீக்கிரமே, எல்லாரும் ரொம்ப சீக்கிரமே திரும்ப வந்துட்டாங்க. Everyone came back very soon. Or we can say everyone returned very soon. Everyone returned very soon. returnedனாலும் திரும்பி வர்றது, ஓகேவா? ஸோ everyone returned very soon. next one. அவன் அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come back so soon. He will not come back so soon. He will not come back. அவன் திரும்ப வர மாட்டான். so soon அவ்வளவு சீக்கிரம் திரும்ப வர மாட்டான். He will not come back so soon. next one. நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be there before you reach there. He will be there before you reach there. He will be there. அவன் அங்கே இருப்பான். Before you reach there. நீ அங்கே போய் சேர்றதுக்குள்ள அவன் அங்கே இருப்பான். He will be there before you reach there. So next one. நான் அங்கே வரத்துக்குள்ள எல்லாரும் அங்கே இருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone should be there before I get there. Everyone should be there before I get there. Everyone should be there. எல்லோரும் அங்கே இருக்க வேண்டும். Before I get there. நான் அங்கே வரதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கே இருக்கணும். ஸோ இதுவே நான் அங்கே வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லணும்னா everyone should be there by the time I get there. நான் அங்கே வரதுக்குள்ளே எல்லாரும் அங்கே இருக்கணும். நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னா பிஃபோர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லணும்னா by the time I get there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க அங்கே வரத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was already there when they arrive. I was already there when they arrive. I was already there. நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். when they arrive. அங்கே வந்தப்போ, அவங்க அங்கே வந்தப்போ நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். I was already there when they arrive. So next one. அவன் அங்கே வந்தப்போ நீ அங்கே தான் இருந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were you there when he came? Were you there when he came? Were you there? நீ அங்கே இருந்தியா? ஸோ are you here அப்படின்னா நீ இங்கே இருக்கியா? ஸோ இதுவே were you there அப்படின்னா நீ அங்கே இருந்தாயா?
ஸோ பாஸ்ட் ஓகேவா. வேர் யூ தேர், நீ அங்கே இருந்தாயா. வென் ஹீ கேம், அவன் வந்தப்போ நீ அங்கே இருந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்தப்போ யாருமே இங்கே இல்லை. நான் இங்கே வந்தப்போ யாருமே இங்கே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் அங்கே திரும்ப போனேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அங்கே திரும்ப போனேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் அங்கே திரும்ப போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I went back there only after so many days. I went back there only after so many days. I went back there. நான் அங்கே திரும்ப போனேன். I went back. I went அப்படின்னா நான் போனேன். I went back அப்படின்னா நான் திரும்ப போனேன். there அங்கே. only after so many days ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான். only after so many days. ஸோ இதுவே I returned there only after so many days. I returnedனாலும் நான் திரும்ப போனேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ எப்போ அங்கே திரும்ப போன. நீ எப்போ அங்கே திரும்ப போன. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். When did you go back there? When did you go back there? When did you go back? நீ எப்போ திரும்ப போன. there அங்கே. நீ எப்போ அங்கே திரும்ப போன. When did you go back there? நெக்ஸ்ட் ஒன். நான் ரொம்ப நாளாக அங்கே தங்குறது இல்லை. நான் ரொம்ப நாளாக அங்கே தங்குறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I haven't been staying there for so many days. I haven't been staying there for so many days. I haven't been staying there. நான் அங்கே தங்குறது இல்லை. for so many days ரொம்ப நாளாக நான் அங்கே தங்குறது இல்லை. I haven't been staying there for so many days. நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் என் கூட தங்க மாட்டுற. நீ ஏன் என் கூட தங்க மாட்டுற. நான் தான் உன்னை இங்கேயே தங்கிக்கன்னு சொல்கிறேன்ல. நீ ஏன் என் கூட தங்க மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Why don't you stay with me? Why don't you stay with me? Why don't you stay? நீ ஏன் தங்க மாட்டுற. with me என் கூட. நீ ஏன் என் கூட தங்க மாட்டுற. Why don't you stay with me? நெக்ஸ்ட் ஒன். நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ இனிமேல் எதுவும் பண்ண தேவையில்லை. நீ ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You have done a lot for them. You have done a lot for them. You have done நீ பண்ணியிருக்க. a lot அப்படின்னா நிறைய. for them அவங்களுக்கு. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்க. You have done a lot for them. நெக்ஸ்ட் ஒன். நீ இது வரைக்கும் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. நீ இது வரைக்கும் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். What have you done for them till now? What have you done for them till now? What have you done? நீ என்ன பண்ணியிருக்க. for them அவங்களுக்கு. நீ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்க. till now இப்போ வரைக்கும் நீ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. What have you done for them till now? நெக்ஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Hereafter, I will not do anything for them. Hereafter, I will not do anything for them. Hereafter, இதுக்கப்புறம். I will not do anything. நான் எதுவும் பண்ண மாட்டேன். for them அவங்களுக்கு. நான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். Hereafter, I will not do anything for them. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு அவங்களுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அவங்களுக்கு பண்ண வேண்டியது எனக்கு நிறையா இருக்குது. நான் இன்னும் அவங்களுக்கு நிறையா பண்ணணும். அவங்களுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I have a lot to do for them. I have a lot to do for them. I have a lot எனக்கு நிறைய இருக்குது. to do பண்ணுறதுக்கு. for them அவங்களுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது. I have a lot to do for them. நெக்ஸ்ட் ஒன்.
நீ ஏன் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல? நீ ஏன் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you do anything for them? Why don't you do anything for them? Why don't you do anything? நீ ஏன் எதுவும் பண்ணுறதில்ல? For them, அவங்களுக்கு. நீ ஏன் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல? Why don't you do anything for them? Next one. நீ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They looked at each other. They looked at each other. They looked அப்படின்னா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. At each other ஒருவருக்கொருவர், அவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. They looked at each other. Next one. அவன் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கான். அவன் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is already in a huge trouble. He is already in a huge trouble. He is already அப்படின்னா அவன் ஏற்கனவே இருக்கான். in a huge trouble ஒரு பெரிய பிரச்சனையில், அவன் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கான். He is already in a huge trouble. So next one என்னன்னு பார்க்கலாம். உன் மனசில் தோன்றதை அவன்கிட்ட சொல்லு. உன் மனசில் தோன்றதை அவன்கிட்ட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just tell him what you feel. Just tell him what you feel. Just tell him. சும்மா அவன்கிட்ட சொல்லு. What you feel. உனக்கு என்ன தோணுதோ, உன் மனசுக்கு தோன்றதை அவன்கிட்ட சொல்லு. Just tell him what you feel. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என் மனசுக்கு தோணுனதை தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் என் மனசுக்கு தோணுனதை தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just told them what I felt. I just told them what I felt. I just told them. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். What I felt. எனக்கு என்ன தோணுனுச்சோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். I just told them what I felt. நெக்ஸ்ட் ஒன். உனக்கு தோன்ற எல்லாத்தையும் உன்னால் சொல்ல முடியாது. உனக்கு தோன்றுகின்ற எல்லாவற்றையும் உன்னால் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't say everything you feel. You can't say everything you feel. You can't say. உன்னால் சொல்ல முடியாது. Everything you feel. உனக்கு தோன்ற எல்லாத்தையும் உன்னால் சொல்ல முடியாது. You can't say everything you feel. நெக்ஸ்ட் ஒன். நீ என்ன பண்ணினாலும் எனக்கு தெரியப்படுத்தணும். நீ என்ன பண்ணினாலும் எனக்கு தெரியப்படுத்தணும். இதை இங்கிலீஷ் சொல்லலாம்? You should inform me about whatever you do. You should inform me about whatever you do. You should inform me. நீ எனக்கு தெரியப்படுத்தணும். About whatever you do. நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு தெரியப்படுத்தணும். You should inform me whatever you do. Next one. யாருக்கும் இது நடக்கக்கூடாது. இது யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது. இது யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This shouldn't happen to anyone. This shouldn't happen to anyone. This shouldn't happen. இது நடக்கக்கூடாது. To anyone. யாருக்கும். இது யாருக்கும் நடக்கக்கூடாது. This shouldn't happen to anyone. Next one. எல்லோருக்கும் இப்படி தான் நடந்துச்சு. எல்லோருக்கும் இப்படி தான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This happened to everyone. This happened to everyone. This happened. இது நடந்துச்சு. To everyone. எல்லோருக்கும் இது நடந்துச்சு. This happened to everyone. Next one. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்கலை. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எதையும் இழக்க மாட்டாய். நீ எதையும் இழக்க மாட்டாய். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் நாட் லூஸ் எனிதிங். யூ வில் நாட் லூஸ் எனிதிங். யூ வில் நாட் லூஸ், நீ இழக்க மாட்டாய். எனிதிங், எதையும். நீ எதையும் இழக்க மாட்டாய். யூ வில் நாட் லூஸ் எனிதிங். நெக்ஸ்ட் ஒன், அது எனக்கு கிடைப்பதற்கு நான் நிறைய முறை முயற்சி செய்தேன். அது எனக்கு கிடைப்பதற்கு நான் நிறைய முறை முயற்சி செய்தேன். இதை இங்கிலீஷ் சொல்லலாம். I tried many times to get that. I tried many times to get that. I tried many times. நான் நிறைய தடவை முயற்சி பண்ணினேன். டு கெட் திஸ், அதை பெறுவதற்கு, அது எனக்கு கிடைப்பதற்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும். உனக்கு சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What do you want to eat? What do you want to eat? What do you want? உனக்கு என்ன வேண்டும். To eat, சாப்பிடுவதற்கு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேண்டும். What do you want to eat? So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.